பிரதமர் மோடி இங்கே வந்திருக்காங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் வந்திருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சத்ய சாய்பாபா நினைவு தபால் தலை ரூபாய் 100 நாணயத்தை வெளியிட்டிருக்காரு நண்பர்களே. இந்த சத்ய சாய்பாபான்றது இவர் என்னன்னா ஒரு குரு, ஓகே, ஆசிரமம் நடத்தியிருந்தார். அவர் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவர் 100வது பிறந்தநாளை ஒட்டி இந்த 100 நாணயத்தை வெளியிட்டு நண்பர்களே. அதுக்கப்புறம் செல்லுமகள் திட்டத்தை பற்றி பேசியிருக்காரு. அதாவது செல்லுமகள் திட்டம்ன்றது கடந்த 10 வருஷமாக நடந்துட்டுருக்கு. கல்வி மற்றும் முன்னேற்றத்துக்காக செல்லுமகள் சேமிப்பு திட்டத்தை தொடங்கியது. நம்ம மகளுக்கு 8.2% என்ற அதிகபட்ச வட்டி தரும் திட்டங்களில் இதுவும் ஒன்று இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமாதா திட்டத்தை பற்றி பேசியிருக்காரு. இது என்னென்னா இது எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா வாரணாசியில் தேசிய கோகுல் திட்டத்தின் கீழ் 450 பஸ்ஸுக்கள் விநியோகிக்கப்பட்டன. அந்த பஸ்ஸுக்கள் ஈன்ற முதல் கன்றை இன்னொரு குடும்பத்துக்கு கொடுக்கும் வளத்தை கொண்டு வந்தேன். இதனால் பசுக்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. நமது பாரம்பரியத்தில் வாழ்க்கை வளம் இரக்கம் ஆகியவற்றின் அடையாளமாக கோமாதா பார்க்கப்படுகிறது என்பதை சொல்லியிருக்க நண்பர்களே. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.